பூமி கிட்ட முத்தழகு சொல்றாங்க, உன்னால எனக்கு சங்கடம் தான் மிஞ்சம். எவனோ ஒருத்தன் என் மானத்தை வீதியில வாங்கிட்டு போனா, நீ ஊரை கூட்டி வாங்குற. என்னை விட்டுரு, நான் இப்படியே நிம்மதியா இருக்கேன். என்னைய பார்க்க வராத, என்கிட்ட பேசாத. இனிமேட்டு எந்த ஜென்மத்திலையும் நம்ம ரெண்டு பேரும் நட்பா இல்ல. தெரிஞ்சவங்களா இருந்தாலும் பேசிக்க வேண்டாம். இதோட எல்லாத்தையும் முடிச்சுப்போம். முத்தழகு வீட்டுக்கு போயிட்டாங்க. அக்கா, தண்டல்கா, இருப்பா, நான் வர்றேன். அக்கா, இனிமேட்டு நீயே தண்டல் கொடுத்து பொழைச்சுப்ப. அக்கா, ஓனர் ஆயிட்ட, அப்படித்தானே? என்ன தம்பி, பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. அக்கா, டிராக்டர்லாம் வாங்கியிருக்க, சொல்லவே இல்ல. வாசல்ல பார்த்தேனே. தம்பி, நம்ம வீட்டு வாசல்லையா? ஆமாக்கா, இந்த டிராக்டர்ல உன் பேரு போட்டு நிக்குதே. என்னக்கா, மறைச்சு வைக்கிற விஷயமா இது? ஏதோ தெரியாத மாதிரி கேக்குற. தம்பி, நான் சொல்ற நம்பரை போன்ல போடு. அக்கா, என்னக்கா பேச? டிராக்டரை வந்து எடுத்துட்டு போ சொல்லு. என்ன தம்பி, எடுத்தாரா? கட் பண்ணிட்டாருக்கா. இந்த தம்பி, என் போன்ல இருந்து பண்ணு. பூமி போனை எடுத்துட்டாரு. ஹாய் முத்தழகு. என்ன, நான் தண்டல் ஆளு. அக்கா, கட் பண்ணிட்டாருக்கா. தம்பி, திரும்பி கூப்பிடு. பூமி சொல்றாரு, டேய், முத்தழகு கிட்ட போனை கொடு. என்ன தம்பி? அக்கா, உங்ககிட்ட பேசணுமா? என்னையா, எதத்தாலமா? வண்டிய வந்து எடுத்துட்டு போ. ஏன் வண்டியா? அது ஓன் டிராக்டர். என்னையா, இப்பதான் வந்து திட்டிட்டு வந்தேன். ஓ, மரியாதையா சொல்றேன், வந்து வண்டி எடு, இல்லாட்டி அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முத்தழகு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. முடியாது. தம்பி, நீ டிராக்டர் எடு, நான் சொல்ற இடத்துல கொண்டு போய் விடு. சரிக்கா? நீ என்னையா வர்றது? இந்த டிராக்டரு உன்னைய தேடி வரும். முத்தழகு காலை கட் பண்றாங்க. தம்பி, வண்டியை எடு. அக்கா, அந்த அண்ணன் தான் போன் பண்றாங்க. பேசுப்பா. என்ன, டிராக்டரை தொட்ட உன் கை கால்லாம் இழுத்துக்கும், சொல்லிட்டேன். முட்டை மந்திரம் வச்சிருக்கேன்டா, திரும்பி பார்க்காம ஓடிரு. சொல்லிட்டு காலை கட் பண்றாரு பூமி. என்ன தம்பி, வண்டி எடு. அக்கா, நான் வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை, எனக்கெல்லாம் தாங்காதுக்கா, வர்றேன்க்கா. தம்பி, டிராக்டரை எடுத்துட்டு போடா. நானே போய் டிராக்டரை எடுக்கிறேன். முத்தழகு டிராக்டரை நிப்பாட்டிட்டு போர்ட தூக்கி போடுறாங்க. அத பூமி பாக்குறாரு. முத்தழக விசில் அடிச்சு கூப்பிடுறாரு. கோவத்திலையும் இவ்வளவு அழகா இருக்கியே நீ. சிரிப்பு தான் பொண்ணுங்களுக்கு அலங்காரம்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா கோவம் கூட தான் அலங்காரம்னு உன்னைய பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோவம் வர்றப்ப இந்த ரெண்டு கண்ணும் செவன்னு பண்ணு மாதிரி ஆயிருது. அப்படியே ஒரு கிள்ளி கிள்ளி டீல தொட்டு அழகா வாயில போட்டுக்கலாம். பொன்னி சொல்றாங்க, டீல போட்டு திம்பிங்க நல்லா. இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நான் கோவக்காரி வேண்டாம். என்னங்க, எனக்கு வர்ற பொண்ணுங்கள்லாம் கோவக்காரங்களாவே இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான். ஆம்பளைங்க நாங்க பாவம் இல்லையா? கோவத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன? பொன்னி கேக்குறாங்க, இது போதுமா? முத்தழகு வேகமா நடந்து வராங்க. ஏண்டி பொன்னி கழுத, ஆளு கூட என்னடி பேச்சு உனக்கு? முத்தழகு, உனக்கு தான் வேண்டான்ல. நான் பேச்சுலர், அதனாலதான். என் வாழ்க்கையில குறுக்கிடாத, சொல்லிட்டேன். நீ வாழ்க்கையா? அந்த வாழ்க்கை வாழக்கா எல்லாத்தையும் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கிறேனா இல்லையான்னு பாரு. முத்தழகு, நான் ஒன்னும் அந்த வாத்தியார் கிடையாது. நில்லுன்னா நிக்கிறதுக்கு, உட்காருன்னா உட்கார்றதுக்கு. எனக்கு பிடிச்சத செய்வேன், சொல்லிட்டேன். நீ பிடிச்சத செய்வியா? சரி, வயல்ல தான் இருப்பேன். நீ என்னென்ன செய்யறன்னு நான் பாக்குறேன். பாருங்க பூமி, நீங்களே வேணான்னு முத்தழகு போனா, இப்ப பாருங்க நான் பேச வந்திருக்கேன். வயலை காவா காக்க போறாளாம். எல்லாம் பாத்துக்கோங்க, உங்க வலையில விழுந்துட்டா விடாம புடிச்சுக்கோங்க, சொல்லிட்டேன். என்னங்க, இந்த முள்ளு எதுக்கு? உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு. பொன்னி அந்த முள்ள போட்டுட்டு புல்ல வச்சு மறைச்சு வைக்கிறாங்க. பூமி விசில் அடிச்சு கூப்பிடுறாரு. பொன்னி, என்ன பண்றீங்க? முத்தழகு அங்க நடந்து வந்தா கால்ல குத்தம், அதனாலதான் போட்டு வச்சிருக்கேன். நீங்க ஓடி வந்து தாங்கி பிடிச்சுக்கோங்க. பொன்னி, அதெல்லாம் வேண்டாம். முத்தழகு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. நான் உண்மையா அந்த ஆளுகிட்ட பேசவே இல்ல, சும்மா நடிச்சேன். அவரும் அப்படிதாண்டி, உன்னைய வெறுப்பேத்துறதுக்காண்டி தான் ஏன் மூலியமா உன்கிட்ட பேசினாரு. நீங்க தான் ஃப்ரெண்டு, நான் எதுக்கு குறுக்க வரப்போறேன்? நீயே சொல்லு. அறிவு இருக்காடி பொன்னி, அவனே எனக்கு யாருமே இல்ல. நீ வேலைய பாருடி, கண்டத பேசிக்கிட்டு. முத்தழகு, என்னன்னு தெரியலடி, காலு வலிக்குது. பொன்னி, இவ்வளவு நேரமா நல்லா தானே இருந்த, நடிக்காதடி. இல்ல முத்தழகு, சுளுக்குடி. முத்தழகு முள்ளு மேல காலை வைக்க கூடாதுன்னு பூமி அந்த முள்ளு மேல அவரோட கைய வச்சிடுறாரு. முத்தழகு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. யோ, என்னையா பண்ணி வச்சிருக்க? அட பாவி மனுஷா, கையில முள்ளு குத்திருச்சு, வாயா. முள்ள எடுத்து போட்டுறாங்க.
தன்னோட தாவணியை கிழிச்சு கட்டு போடுறாங்க பூமி கைக்கு. யோ வாத்தி, கையில முள்ளு குத்துச்சுன்னா நரம்பெல்லாம் இழுத்துக்கும்யா. யாரையா உன் குடும்பத்துக்கு பதில சொல்றது? எனக்கு என்ன ஆனாலும் நான் தாங்கிப்பேன். நீ யாரியா என்னைய காப்பாத்த? உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? முத்தலகு, எனக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா தாங்கிப்பேன். நீ சொன்னதுதான். உனக்கு ஒண்ணுமே ஆக விட மாட்டேன். கையை ரொம்ப வலிக்குதாயா? ஆஸ்பத்திரிக்கு போவோமா? உன் தாவணியை விட என்ன பெரிய வைத்தியம் இருக்கு? ஐ மீன், இதே கட்டுதானே அங்கேயும் போடுவாங்க. பரவாயில்ல முத்தலகு, எனக்கு இதே போதும். நான் நெசமாதான் கேக்குறேன். ஊர்ல அவ்வளவு பேர் இருக்கப்போ நான் ஏன்யா? முத்தலகு, தெரியலையே. ஊர்ல இத்தனை பேர் இருந்தோம், யாரும் ஒன்னே மாதிரி இல்லையே. நான் உன் ஃப்ரெண்டாவே இருந்துடுறேன் ப்ளீஸ். நான் ரொம்ப கம்பல்லாம் பண்ண மாட்டேன். எல்லாமே உன் லிமிட்டு தான். இதுக்குள்ள நான் வரவே மாட்டேன். நீ நிக்க சொன்னா நிப்பேன், உட்கார சொன்னா உட்காருவேன். என்ன நம்பு முத்தலகு. நான் வேணும்னா தோப்பு கர்ணம் போடவா? 1 2 3. நிறுத்தியா தோப்பு கர்ணம் போடுறத? நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. என்னைய மாதிரி பணக்காரன் கூட இல்ல. தினக்கஞ்சி. இன்னமும் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்ற, ஆனா என் மனசு சொல்றதுதான். சரி முத்தலகு. பழம் பழம். இன்று ஜோர்டானின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.